ஒரு சின்ன பையன் மதர்ஸ் டே அப்ப தன்னோட அம்மாக்கு விஷ் பண்றதுக்காக கண்ணத்துல முத்தம் கொடுக்கறான். ஆனா தூங்கிட்டு இருந்த அவங்க அம்மா வேகமா அவனை பிடிச்சு நகர்ந்தது மட்டும் இல்லாம அவனும் ஆசையா ஒரு பூ எடுத்து வந்து கொடுக்கறான். அவன் அவங்க அம்மாக்கு கொடுத்த அந்த பொம்மையும் பூவையும் அப்படியே தூக்கி விசிறி அடிக்கிறாங்க. இத பார்த்தா அந்த பையனுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. இந்த பையனோட வளர்ப்பு அம்மா தான் இவங்க. அதனாலதான் அவங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த குட்டி பையனும் தன்னோட தம்பிக்காக ஆசையா அந்த பொம்மையை வாங்கியிருப்பான். அதை தூக்கி அடிச்சிட்டாங்களேன்னு சொல்லி அந்த பொம்மையை எப்படியா எடுக்கலாம்னு சொல்லி பால்கனில இருந்து அந்த மரத்து மேல இருக்கிற அந்த பொம்மையை எடுக்கலாம் ட்ரை பண்றான். ஆனா கடைசியில அவனோட கை ஸ்லிப் ஆகி அந்த பால்கனில அப்படியே தொங்கிட்டு இருக்கான். இத தூரத்துல இருந்து பார்த்தா அந்த வளர்ப்பு தாயும் இவனை வந்து காப்பாத்தாம அவங்க அங்க இருந்து பாத்துட்டே இருக்காங்க. அப்படியே அங்க தொட்டுல இருந்த தன்னோட குழந்தைய பார்த்துட்டு இந்த பெரிய பையன் இல்லனாதான் இந்த சின்ன பையனுக்கு நல்ல பாசமும் அன்பும் கிடைக்கும், அதனால அவன் இறந்துட்டோம் அப்படின்ற மாதிரி அவனை காப்பாத்தாம இருக்கா. அந்த பையனோட கையும் அப்படியே ஸ்லிப் ஆகி கீழே விழறான். ஆனா அந்த நேரம் அதிர்ஷ்டவசமா இந்த குட்டி பையனை பாத்துக்கிறதுக்காக ஒரு பொண்ணு இருப்பாங்க. அந்த பொண்ணும் வேகமா வந்து இந்த பையனை பிடிக்க போய் கடைசியில அந்த பொண்ணுக்கு பலமான அடி வந்துடுது. அந்த பொண்ணுக்கு ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்து முடிச்ச பிறகு அவளும் நார்மலா வீட்டுக்கு போயிடுறா. இந்த பையனோட அப்பாவோ என்னாச்சுடா அப்படின்ற மாதிரி அவன் கிட்ட கேட்டப்ப கூட தன்னோட வளர்ப்பு தாயை அவன் மாட்டி விடாம, இல்லப்பா நானே தான்ப்பா தெரியாம தவறி விழுந்தேன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவை காப்பாத்துறதுக்காக அவ ட்ரை பண்றான். தன்னோட பையனோட உயிரை காப்பாத்தினால அந்த சின்ன பையனை பாத்துக்கிட்ட அந்த பொண்ணுக்கு ஒரு பெரிய காரை போய் பிரசன்ட் பண்றது மட்டும் இல்லாம கொஞ்ச நேரம் அந்த பையனை அவகிட்டே விட்டுட்டு போறான். அப்பதான் இவளோ என்னடா உன்னோட நெத்தியில காயம் அப்படின்ற மாதிரி கேட்க, உடனே இந்த பையனும் அது தெரியாம எங்க அம்மா தள்ளி விட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்பதான் அவளுக்கு ஞாபகமும் வருது, அவ்வளவு தூரம் அந்த பையன் பால்கனில தொங்கிட்டு இருக்கும் போது அந்த அம்மா தூரத்துலதான் இருந்திருப்பாங்க. ஆனா கொஞ்சம் கூட இவனை வந்து காப்பாத்தலே, ஈவ இறக்கமே இல்லாத லேடி அப்படின்ற மாதிரி இவன் முணுமுணுத்துட்டே பேசுறா. ஆனா அப்ப கூட அந்த அம்மாவை இந்த பையன் விட்டு கொடுக்கவே மாட்டேங்கிறான். இது தெரியாம நடந்த ஆக்சிடென்ட் அப்படின்ற மாதிரி தான் அந்த பையன் சொல்றான். ஆனா அவன் வீட்லயோ அந்த வளர்ப்பு தாய் இவனை எப்படி ஒழிச்சு கட்டுறது அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க.